ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அரைக்கீரை பருப்பு கடையில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறோமா. அதில் பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்க, நல்லா ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, பருப்பு லைட்டாக வெந்திருக்கணும். மண் சட்டியில் தான் பருப்பு கடைய போகிறோம், அதனால் மண் சட்டிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நம்ம வேக வச்ச பருப்பை மண் சட்டியில் ஊற்றிடுவோம். ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது பருப்பு தண்ணி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க கீரையை அதில் போட்டுக்கலாம். இப்போ கீரை வந்துட்டுருக்கட்டும். நம்ம அது கீரைக்கான ஒரு தாளிப்பு பக்கத்தில் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு, சீரகம், கருவேப்பிலை 3 போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம கீரை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம். கீரை வெந்துருச்சு. இப்போ தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு நம்ம கடைஞ்சிருவோம். நமக்கு தண்ணி தேவைன்னா நம்ம கீரை வேக வச்ச தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அதில் போட்டுடலாம். இப்போ அரைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி, பருப்பு கடையில் ரெடி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.